எனக்கு மிகுந்த பிடித்தமான ஒரு பேச்சாளருங்க மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். உங்களுடைய போய் யூடியூப்ல பாருங்க. ஐ ஹாவ் a dream அப்படின்னு பேசியிருப்பார். பேசிக்கிட்டே இருக்கும்போது ஷார்ட் பண்ணிட்டாங்க அவரை. என்ன பேச்சுங்க அது? அதுல சொல்லுவாரு, அடிமைப்பட்டிருக்கக்கூடிய என் சகோதரனே, நீ தெரு பெருக்குகிறாயா? நீ தெரு பெருக்குகின்ற பொழுதும் உன் துடைப்பத்தை எப்படி எடு தெரியுமா? பீத்தோவன் ஒரு இசைக்கருவியை வாசிப்பது போல் நீ அந்த தெருவை பெருக்குவாயாக. அவ்வளவு பேஷனா பண்ணுப்பா ஒரு வேலையை, அவ்வளவு பேஷனா பண்ணு. அது பெயினாவே பண்ணாது, அது பெயின் கிடையாது. எப்படி பேஷன் பெயினா இருக்க முடியும்? உனக்கு ஒரு கிராஸ் ஹாப்பர் கதை தெரியும்ல? கிராஸ் ஹாப்பர் ஒரு வெஸ்டர்ன் சின்ன பிள்ளை கதை. யாருக்காவது தெரியுமா? எப்ப பார்த்தாலும் அந்த கிராஸ் ஹாப்பர் மியூசிக் வாசிக்கிட்டே இருக்கும், கிட்டார் வாசிக்கிட்டே இருக்கும். எறும்பு போய் போய் சாப்பாடு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கும். மழை காலம் வந்துடும், இதுக்கு பசிக்கும், இது எங்கேயும் போய் பார்க்கும், இருக்காது. அப்போ எறும்பு சொல்லும், ஒழுங்கு மரியாதையா வேலை செஞ்சிருந்தா இப்போ சாப்பாடு கிடைச்சிருக்கோம்ல, மரியாதையா அந்த கிட்டாரை வாங்கி வச்சுக்கிட்டு இது கொடுக்கும், சோறு கொடுக்கும். சோறு சாப்பிட்டே உட்காந்துருக்கும். வெயில் காலம் ஆரம்பிச்சிடும். வழ அப்படின்னு உடனே தெருவில் போய் போய் எல்லாத்தையும் அது மாதிரியே போய் சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கும் இந்த கிராஸ் ஹாப்பர். இதோட கதை முடிஞ்சது தெரியுமா? அடுத்த கதை நான் சொல்றேன். இந்த கிராஸ் ஹாப்பர் என்ன பண்ணுச்சு? ரோட்ல போய்கிட்டே இருக்கும் பொழுது அதால முடியல. அது என்ன பண்ணுச்சு? இங்க பாரு, சோத்தை தூக்கி சுமந்துட்டு போறது உன் வேலை, என் வேலை அது இல்லை. என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. மரியாதையா என் கிட்டாரை திருப்பி கொடு. கிட்டாரை வாங்கிக்கிச்சு. வாங்கிட்டு போய் அது பாட்டுக்கு வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வாசிக்க பார்க்குது, இன்னும் எறும்பெல்லாம் வேகமா போகுது. கிட்டாரை வாசிக்கிறது நிறுத்திருச்சு. எறும்பு சுலோவா போகுது. உடனே சாயந்தரம் எறும்புகளை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுச்சு. இங்க பாரு, நீ உழைக்கிற, நான் கிட்டார் வாசிக்கிறேன். நான் கிட்டார் வாசிக்கும் போது உனக்கு வேலை செய்யறது கொஞ்சம் நல்லா தெரியுதா? ஆமா, அது நல்லா தான் தெரியுது. அப்போ ஒன்று செய், 10 தானியத்துல ஒரு தானியம் ஒரு ஆள் எனக்கு கொடுத்துடணும் ஒரு நாளைக்கு, நான் உங்களுக்காக கிட்டார் வாசிக்கிறேன்னுச்சு. மொத்தம் இருக்குது 1000 எறும்பு. ஒரு நாளைக்கு இதுக்கு 1000 தானியம் கிடைச்சது. என்ன தெரியுமா இங்க டாக்டிஸ்? தனக்கு பிடித்தமான வேலையை செய்து கொண்டே அதில் சம்பாதிப்பை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற கிராஸ் ஹாப்பர்ஸ். நீங்கள் எல்லாம் உழைக்கும் எறும்புகள், இதோ நான் கிட்டார் வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராஸ் ஹாப்பர். எது நமக்கு நிரம்ப பிடிக்கிறதோ அதை செய்து கொண்டு அதில் சம்பாதித்துக் கொள்ளுதல், அதில் மேலே வருதல். எவ்வளவு பெரிய மேனேஜ்மெண்ட் தெரியுமா? நமக்கு பல விஷயங்கள் எது தெரியல. நான் இதுவரைக்கும் சொல்ற, வீட்டுல போய் இன்னைக்கு 2வது முறையாக நீ யோசி, உண்மையில் உனக்கு ஆர்வம் இருக்கின்ற துறை எது என்று யோசி. கிவ் டைம் ஃபார் தட். அதை கண்டெடு, அதை கண்டுபிடி. உனக்குள் தான் அது இருக்கிறது, ஏதோ ஒன்று இருக்கிறது. அதில் நீ கேளிக்கையாக மட்டுமே அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய். தோனிக்கும் உனக்கும் இருக்கிற வித்தியாசமே அவ்வளவுதான். தோனி விளையாடுறா, நீ பாக்குற, நீயும் விளையாடலாம். தோனி சம்பாதிக்கிறான், நீ திட்டு வாங்குற. தோனி புகழ் பெறான், தோனி பயணம் போறான், நீ புலி முட்டாய் ஒரே இடத்துல உட்காந்து நான் உன்னை பாக்குற. கிளம்புங்கிற, ஆடு, நின்று ஜெயித்தல், அதற்குள் போதல். பல நேரங்களில் நமக்கான விஷயங்கள் நமக்கு முன்னாலே இருக்கின்ற பொழுது பல நேரங்களில் நமக்கு அது புரிவதே இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எனக்கு ரொம்ப எப்பவுமே வாழ்க்கையை மாற்றி போடுவது என்பது சிந்தனை தான். சிந்தனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரசனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்ல ஒரு அளவுக்கு மேல போர் அடிச்சிடும் மேடம். மிகப்பெரிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தா, 17 வயதுல இருந்து 25 வயசு வரைக்கும் என்ன பண்றீங்க? 25 வயசுக்கு மேல என்ன பண்ணணுமோ அதுக்கான பிளானிங் பண்றீங்க. சரி, அது பண்ணியாச்சு. அப்புறம் 45க்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? 60க்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? We don't have any plan. We don't have any plan.
வெளிநாடுகளில் இருக்க அந்த பிளான். நமக்கு தான் இளமையை மட்டும் தான் பிளானிங்காக வைத்திருக்கிறோமே தவிர அடுத்த கட்டத்திற்கான பிளானிங் நம்ம கிட்ட இல்ல. இப்போ அந்த பிளானிங் நீங்க ஆரம்பிங்க. ஆஃப்டர் 45 நீ என்ன பண்ண போறேன்னு இப்போ முடிவு பண்ணிடு. இன்னும் 20 இயர்ஸ் இருக்கும் கையில. 20 இயர்ஸ் இருக்கு. 20 இயர்ஸ்ல இப்ப முடிவு பண்ணு. நான் பிரான்ஸ் சொன்னேன் இல்லையா, நெப்போலியன் ரொம்ப பிடிக்குங்க. என்ன எதுக்கு பேர் வச்சிருக்கான் பாத்தியா நம்ம ஊர்ல? அதுக்கு அவன் கொல்லணும் இவனுங்களை. என்ன சொல்றது நானு? எவ்வளவு ஒரு வீரன் தெரியுமா அவன். அவனுடைய வீரத்தை பத்தி எல்லாம் நாம அங்க போகும்பொழுது மேல கொண்டு போய் காட்டினாங்க அவனுடைய சமாதிய. அவன் நீச்சல் தெரியாது தெரியுமா? நீச்சல் தெரியாது. அவங்க கிட்ட கேட்டாங்களாம், உனக்கு நீச்சல் தெரியாது, நீ கத்துக்கலாமே. சனியன் சொன்ன பதில பாருங்க, நான் சுறாக்கள் இல்லாத ஆழ்கடலில் நீச்சல் பழகுவதில்லை. நீச்சலே தெரியாது, எங்க நீச்சல் பழகுவானா? என்னத்துக்கு சொராக்கு போற நீ? முதல்ல கடலுக்கு வா. அதுவும் ஆழ்கடல்ல. ஆழ்கடலே பயங்கரம். அதுல சொரா இருந்தாதான் அவன் நீச்சல் பழகுவான். அவன் என்ன ரிஸ்க் டேக்கிங் மேன் தெரியுமா? அவன் 9th ஸ்டாண்டர்ட் பாய் மாதிரி இருக்கிறாங்க. இத்தனோண்டு தான் இருக்கிறான். 4 அடி. அவனுடைய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். வெர்சாயில் பேலஸ்ல வச்சிருக்கான். மேலே கொண்டு போய் காட்டினாங்க. எப்படி செத்தான்னு கேட்டேன். பகைவர்களால் கொல்லப்பட்டான், இந்த நாட்டில் சாகல, அயல் நாட்டில் செத்தான். 100 வருஷம் கழிச்சு அவனுடைய அஸ்தியை கொண்டு வந்து இங்க புதைச்சிருக்கான், சீன் நதி கரையில. ஏறி பார்க்கிற மேல இவ்வளோ பெரிய ஹால், சுத்தி 9 தேவதைகள் ரீத்வெல்ல கையில வச்சுட்டு இப்படி நிக்குதுங்க. பியானோ மாதிரி கிடக்குது அவனுடைய சமாதி. மேல இருந்து தான் காட்டுறாங்க. பார்த்துட்டேன். கீழே போகணுமான்னு கேட்டாங்க. ஆமான்னு கேட்டேன். கீழே போனா கீழே கார் பார்க்கிங் கீழே தான். அட பாவிகளா, கார் பார்க்கிங் இங்க இருக்குது. விட்ட உடனே உள்ள வந்து சமாதியை பார்த்துட்டு போயிருக்கலாம்ல, எதுக்கு நீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கூட்டு வந்த அப்படின்னு அவன் சொல்றான். என் மன்னனுடைய சமாதியை முதலில் தலை வணங்கித்தான் எல்லோரும் பார்க்க வேண்டும், பிறகுதான் நேரடியாக பார்க்கலாம். இது எங்கள் நாட்டின் சட்டம்ங்கிறாங்க. அவன் எவ்வளவு நேசிக்கிறான் பாருங்க அவனை. அந்த யார் மாவீரன் அப்படிங்கிற பேர் அவனுக்கு எதுக்கு வந்தது? ரிஸ்க். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல நேரங்களில் எல்லோரும் சொல்லி இருப்பார்கள். குதிரை ஓட்டிக்கிட்டே போறான், முன்னால டனல் 18 அடி. தண்ணில விழுந்தா செத்துருவான். தண்ணில விழுந்து சாக அவனுக்கு விருப்பம் இல்லை. போர் வீரர்கள் முதுகுல குத்திடுவாங்க, அதுலயும் விருப்பம் இல்லை. இந்த 18 அடியை தாண்டணும். குதிரை 10 அடி தான் தாண்டும். முடிவு பண்ணாங்க, அவன் இந்த போர் வீரர்களாலும் சாகல, தண்ணிலையும் சாகல, தப்பிச்சுட்டான். எப்படின்னா 10 அடி குதிரையை தாண்டனான், குதிரையிலிருந்து 8 அடி தாண்டிட்டான். அங்கேயே குதிரையை விட்டு தாண்டிட்டான். அதான் நெப்போலியன். காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு அல்ஜிப்ரா கணக்கு போட்டுட்டு தான் அவைக்க வருவானா, மைண்டை ஷார்ப் பண்ணணும்ட்டு. நாம எப்படி மைண்டை ஷார்ப் பண்றதுக்காக என்ன பண்றோம்? காலையில ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் மைண்டை டயர்ட் பண்ணிட்டு காலையில ஹேங் ஓவர்ல தானே நம்ம எந்திரிக்கிறோமே. எங்க இருக்குது நமக்கு? நான் ஒன்று சொல்றேங்க, ஆக மோசமான ஒரு சிண்ட்ரோம் நம்ம தலைமுறைக்கு வந்திருக்கிறது செல்போன். செல்போனை ஜஸ்ட் சுவிட்ச் ஆஃப் at 10 o'clock. அதை விட மிக முக்கியமானது உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய திங்கிங். ரீடிங், புக் ஏதாவது ரீட் பண்ணுங்க. ஒரு half an hour 1 hour படுத்துருங்க, தூக்கி போடுங்க. அதை நான் சொல்றேன். இந்த செல்போன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் ஒருவர் நான் ஜெயிக்கிறேங்க. நான் உண்மையாவே, தட் இஸ் மை ஆஃபீஸ். ஐ கன்சிடர் மை phone as my office. She is my secretary. அவகிட்ட கேட்டா எனக்கு எல்லாம் கிடைக்கும். அந்த தேவைகள் இருக்கிற வரைக்கும் தான் அவள் என்னோட இருப்பா. இல்லைன்னா தூக்கி அவளை பேக்ல போட்டு வச்சிருவேன். மறுபடியும் என்ன அவசரமா இருக்க போது? ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருக்கிறாங்க. அவ்வளவு ரோட்ல அவனும் செத்து விழுந்து கிடக்குறான். இப்ப எனக்கு போன் நான் எழுந்திரிச்சு போறதுக்குள்ள அங்க யார் பக்கத்துல இருப்பாங்க? அவங்க தானே காப்பாற்ற முடியும். அதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும். அது ஒண்ணு, ராத்திரி எல்லாமா நம்மள யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டுருவாங்கன்னு இந்த கம்யூனிகேஷன், அந்த சினாரியோ, அந்த புரிதலை கொஞ்சம் நாம க்ளோஸ் பண்ணி வைப்போம். ஃபோன் இஸ் நாட் ஃபார் கான்வர்சேஷன், ப்ளீஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் டூ. இட் இஸ் ஃபார் கம்யூனிகேஷன். வி கன்வர்ஸ். அப்படி பேச்சு, சேட்டிங். என்னடா பண்ற? ஆரம்பிச்சிருச்சு. 3 மணி நேரம் காலி. அது முடிகிற வரைக்கும் முடிஞ்சது.
Don't give that much time to that. தூக்கி ஒரு டைம்ல வந்து அதை தூக்கி, நான் சொன்ன வேதனைகளை வந்து ஒரு ரூம்ல போட்டு மூடிட்டு எப்படி அந்த வேதனைக்குன்ட்டு ஒரு 1/2 hour நம்ம டெய்லி தரோமோ அந்த மாதிரி அதுக்குன்ட்டு ஒரு 1 hour 2 hour தாங்க, அவ்வளவுதான். Don't give your life. Don't give your life. நான் வந்து அதுக்கு லைஃப்க்கு நான் கொடுத்திருந்தேனா, இதோ எனக்கு 42 வயசு, இப்போ 29 நாடுகளுக்கு மேல போயிருக்கேன், பல்லாயிரக்கணக்கான நூல்களை வாசித்திருக்கிறேன், காலேஜ்ல வேலை செய்யறேன், ஒலிவியம் படைப்பகம்னு ஒரு ஆபீஸ் நடத்துறேன், ஃபேமிலியை பார்த்துக்கிறேன். அதுக்குள்ளேயே இருந்தா எப்படி முடியும்? உங்களோடு பேசுவதற்கு முன்னால் நான் 4 மணி நேரம் இல்லைன்னா 5 மணி நேரமாவது படித்திருக்க வேண்டும், இல்லைன்னா என்னால பேச முடியாது. எனக்கு அந்த ஆசைகள் இருந்தால் என்னால் அடுத்த கட்டத்துக்கு வளர முடியாது. இந்த வயதில் ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளவு விஷயங்கள் சாதிக்க முடியாதுங்க. உங்களுடைய நேரத்தை யார் திருடுகிறார்களோ, உங்களுடைய கேளிக்கை மனதை யார் செலுத்துகிறார்களோ அதற்கு நோ சொல்லி பழகுங்கள், அதுக்கு தூக்கி போட்டு பழகுங்கள். அப்பொழுதுதான் உங்களால் சில விஷயங்கள் சாத்தியமாகும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்ககிட்ட குடிகாரங்க மாதிரி கெடுத்துருவாங்க நம்மள. அப்போதான் அவங்களுக்கு வந்து சில பேர் வந்து தனிமையில் இருப்பதற்கு அச்சப்படுபவர்கள் தான் போனோடு இருக்கிறார்கள், தெரியுமா? அந்த பெனன்ஸ் சொல்றோம்ல ஆங்கிலத்துல, தவம்னு பேருங்க தமிழ்ல. எவ்வளவு ஏகாந்தம், எவ்வளவு சுகமானது தெரியுமா? நீங்க இப்ப நான் வந்து மரண வேதனைக்கு இப்ப கூட்டிட்டு போய் இப்படி கூட்டிட்டு வந்துட முடியும். கண்ண முடியும், 2 நிமிஷம் உட்காருன்னு சொன்னா போதும், பின்னி எடுத்துரும் உடம்பு, படபடப்பு வந்துடும், பயம் வந்துடும். அமைதியாக 3 நிமிடங்கள் உட்கார முடியுதா உன்னால்? செல்போன் இல்லாமல் ஒரு 3 மணி நேரம், 9 to 1 மணி வரைக்கும் நோ செல்போன். ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சிட்டியா, தூக்கி போட்டுரு. லஞ்ச் டைம்ல எடுத்து பாரு, சொல்லிடு எல்லார்கிட்டையும். ஏதாவது அவசரம்னா என்னுடைய லேண்ட்லைனுக்கு வந்து செக்ரட்டரி கிட்ட சொல்லுங்க, ரொம்ப அவசரம்னா. இல்லைன்னா 1 மணிக்கு மேல 1 to 2 ஃப்ரீயா இருப்பேன், அப்ப பேசுங்க. இல்ல சாயந்தரம் 6 மணிக்கு மேல 6 to 8 ஃப்ரீயா இருப்பேன். 8 o'clock என்னுடைய பர்சனல் அண்ட் ஃபேமிலி டைம். யூ பிளான் யுவர் டே. இப்ப நம்ம ஊர் மாதிரி இல்லைங்க வெளிநாட்டுல எல்லாம். ஜப்பானுக்கு போய் பாருங்க, அவன் தாங்க கண்டுபிடிச்சான் போனை, அவன் கையில போன் இல்ல. நீங்க ஜப்பானுக்கு போங்க, நான் சொல்றதெல்லாம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், காது அறுத்துக்கிறேன். எந்த ஒரு மனிதனும் தெருவில் செல்லுகின்ற பொழுது செல்போனை பயன்படுத்துவதில்லை. யாருமே ட்ரெயின்ல இருக்கும்போது செல்போனை பயன்படுத்துவதில்லை, சைலண்டா உட்காராங்க. செல்போனில் பேசுவது முன்னால் இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் தரும் அவமரியாதையாக கருதுகிறார்கள். இந்த சிம்பிள் டிசிப்ளின் நீங்க ஆபீஸ் வைக்கும் போது உங்களுடைய ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் இதுதான். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய ஆபீஸ்ல இருக்கிறவங்களும் இருப்பாங்க. நான் ஒரு செய்தியோடு எனக்கு புத்தன் ரொம்ப பிடிக்குங்க. என்ன காரணத்திற்காக புத்தன் பிடிக்கும்னா, புத்தன் இஸ் கிளாரிட்டி. புத்தா அப்படினால கிளாரிட்டி. என்ன நினைக்கிறோமோ அதுல ஒரு கிளாரிட்டி. இப்போ ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயத்தை நான் கடத்திட்டு போயிடுறேன். இட்ஸ் a டேக் வே, டேக் ஹோம் மெசேஜ். உன் வாழ்க்கைக்கு நீ வந்து பாக்கெட்ல போட்டுட்டு போகலாம். ஒருவேளை உன்னுடைய மூத்த சகோதரியாக இருக்கக்கூடிய நான் அந்த ஒரு விழிப்புணர்வு வருவதற்கு இந்த சொல் காரணமாக இருந்தால், எல்லா புகழும் இறைவனுக்கே மாதிரி இந்த விஷயத்தை சொன்னது ஓஷோவுக்கே போகும். ஓஷோவை படிக்கிறேன். கிளாரிட்டி, வெரி கிளாரிட்டி. தாட்ஸ்ல கிளாரிட்டி இருக்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெளிவுறவே அறிந்திடுதல், அதனால தான் ஆரம்பிச்சேன் நான். அறிவில் தெளிவு என்கிறான் பாரதி. தெளிவு இருந்தால்தான், அறிவு பெரிய விஷயம் இல்ல, தெளிவு. பாருங்க, புத்தா உட்கார்ந்துருக்கான். எனக்கு புத்தனை ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? பெரியவங்களுக்கு தெரியும். புத்தா இஸ் a டீச்சர். யார் டீச்சர் தெரியுமா? டீச்சர் கேன் இன்ஸ்பயர். she or he can inspire. அவ்வளவுதான். எதுவும் சொல்லி தந்துட முடியாதுங்க யாருக்கும். என்ன சொல்லி தந்துட முடியும்? I can inspire, அவ்வளவுதான். அது என் வாழ்க்கையில் நிகழ்கிறதா என்பதுதான் என் வெற்றி தோல்வி. பாருங்க, புத்தனை ஏன் எனக்கு பிடிக்கும்னா, புத்தன் மட்டும்தான் சொன்னான். புத்தன் காட்டிய வழியில் நீ நடக்க விடாமல் உன்னை தடுப்பதற்கு புத்தன் வந்தால். எவ்வளவு நல்ல வார்த்தை இல்ல? புத்தன் காட்டிய வழியில் நீ நடக்க விடாமல் உன்னை தடுக்க புத்தனே வந்தால் நீ அந்த புத்தனை கொலை செய்யலாம். இந்த டிட்டர்மினேஷன் தான், இந்த கமிட்மெண்ட் தான் புத்தன். இந்த புத்தன் உட்கார்ந்துருக்கான். ஒரு வாட்டி ஓஷோ எழுதுறார் இந்த விஷயத்தை.
ஒரு முன்னால ஒருத்தன் வந்தானா, 3 மெசேஜ் இருக்கியா இதுல, அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி அந்த மெசேஜ் எடுத்துட்டு போங்க. புத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், முன்னால் ஒருத்தன் வந்தான், காரி துப்புனான், புத்தன் தொடச்சுக்கிட்டான். தொடச்சுக்கிட்டு ஒரே வார்த்தை கேட்டான், வாட் நெக்ஸ்ட்? இது ஒரு மெசேஜ். நம்மளை யாராவது அப்படி செஞ்சிட முடியுமா? என்ன சார் நாயோட வாக்கிங்கா? ஏன் பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் சார் கோவப்படுற? உங்ககிட்டயா கேட்டேன்? நாய்கிட்ட தானே கேட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சுது கதை. நாசமா போகும்ல சாயந்தரம் வரைக்கும். நமக்கு என்ன நாயின்ட்டானே, என்ன அவன் நியாயமா தானே கேட்டான், ஆமான்ட்டு போக வேண்டியது தானே. நீ அவனை பிராண்டா, அவன் உன்னை பிராண்டா, இப்படியா இருக்க? கோபம் என்பது யாரோ செய்த குற்றத்திற்கு நமக்கு நாமே தரும் தண்டனை. சொல்ல வீட்டில் போய் யோசிச்சு பாரு. யாரோ செய்யும் குற்றத்திற்கு நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை கோபம். கோபப்படவே இல்லை புத்தன். தொடச்சிட்டு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா அவன் மறுபடியும் ஆனந்தனுக்கு கோவம் வந்துருச்சு. எழுந்து அடிக்க போனான். ஆனந்தனை பார்த்து புத்தன் சொன்னா, புத்தா, ஆனந்தா உட்கார். வந்தவனுக்கு நான் யார் என்று தெரியாது, உனக்கு தெரியும் இல்லையா? இரண்டாவது மெசேஜ், வந்தவனுக்கு நான் யார் என்று தெரியாது ஆனந்தா. அவன் துப்பியது என் மீது அல்ல, அவனுக்கு எதிராக நான் ஏதோ ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறேன், அவன் நம்பிக்கைக்கு எதிராக நான் ஏதோ அவனை காயப்படுத்தி இருக்கிறேன். அந்த கருத்தின் மீது தான் அவன் துப்பினானே தவிர என் மீது அவன் துப்பவில்லை. முடிஞ்சு. तारीख ने माजी के और दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. உருதுல ஒரு கவிதை. காலம் எனும் பேரேடு தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய ரகசியத்தை எழுதி வைத்திருக்கிறதாம். அந்த ரகசியம் இதுதானாம், வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. வினாடிகளை யார் ஒருவர் கையகப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் யுகங்களை ஜெயிக்கிறார்கள். புத்தன் வினாடிகளை கையகப்படுத்தினான், கோபப்படாமல் நின்றான். என் கருத்தின் மீது தானே உனக்கு கோபம், என் மீது என்ன? ஏன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிரின்சிபல் கூப்பிட்டு திட்டாரு, என்ன சொல்லிட்டார்? என்ன உன்னை சொல்லலப்பா, நீ ஏதோ சொல்லி இருக்கிற, அதை சொன்னாரு. அதை புரிஞ்சுக்கிட்டுனா எதுக்கு இவரை விட்டுட்டு போவானே? நான் எங்க காலேஜை விட்டு 17 வருஷமா போலியே, அங்கேயே தானே கிடக்கிறேன். எனக்கு தெரியுமே என் மீது யாருக்கும் கோபம் இல்லை. அப்படி யாரேனும் கோபப்பட்டால் அது நான் ஏதோ கருத்தியல் ரீதியாக ஏதோ செய்திருக்கிறேன், அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை, அதான் காரணம் என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். அப்படி என்றால் எனக்கும் மேனேஜ்மெண்ட்க்கும் நடுவில் எந்த கிளாஷும் வராது, எனக்கும் என் குடும்பத்துக்கும் நடுவில் எந்த கிளாஷும் வராது. இவ்வளவுதானே. என் அண்ணன் பேசுறான் என்கிட்ட, ஏய் குடும்பத்தில் இப்படிலாம் வாய்ஸ் உயர்த்தி பேசாத, ஏன் இதெல்லாம் மேடையில் வச்சுக்கோ. நான் மேடையில் நான் அநியாயமா பேசுறேன், இப்படி பேசுற நீ அப்படின்னு அண்ணனோட 3 நாள் பேச மாட்டேன். எங்க வீட்டில் என்ன தெரியுமா சொல்வாரு, ஏன் இப்படி அநியாயமா பேசுறீங்க, மேடையில் எவ்வளவு நல்லா பேசுறீங்க, அதே மாதிரி வீட்டில் பேசலாம்ல, முடிஞ்சுதா? ஐயோ மேடையில நல்லா பேசிட்டு வீட்டில் நான் அநியாயம் பேசலாமா? எப்படி என்ன ஹேண்டில் பண்றாங்க? கருத்து தான் பிரச்சனையை தவிர நான் என் அண்ணனுக்கு நானா பிரச்சனை, என் வீட்டுக்காருக்கு நானா பிரச்சனை இல்லையே, கருத்து தானே பிரச்சனை. அப்பொழுது அதை புரிந்து கொள் என்கிறான் புத்தன். அவனுக்கு என் மீது பிரச்சனை அல்ல, என் கருத்தின் மீது பிரச்சனை, அதன் மீது தான் அவன் எச்சில். இதை கேட்டுட்டு போயிட்டு அவன் தூங்கல. புத்தனை சந்தித்தவன் எப்படி தூங்க முடியும்? தூங்க முடியும். அடுத்த நாள் வந்தான், காலில் விழுந்து அழுகுறான். 3வது மெசேஜ், காலில் விழுந்து புத்தா மன்னிச்சிரு புத்தா மன்னிச்சிரு புத்தான். புத்தன் சொன்னான், நேற்று கூட அவன் ஏதோ சொல்ல வந்தான், அவனுக்கு மொழி துணை புரியவில்லை, அதனால் துப்பினான். இன்றைக்கும் ஏதோ சொல்ல வந்திருக்கிறான், மொழி புரியவில்லை, அதனால் அழுகிறான். சரி நீ போ என்றான் புத்தன். நான் ஆடி போன ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் இமோஷனல் இன்டெலிஜென்ஸுங்க, அதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம். பெண்களுக்கு அது இயல்பு. ரப்பர் மரத்திற்கு ரணங்கள் புதிதில்லை, கடந்து போயிடலாம். இதுதாங்க மெசேஜ். அவன் சொன்னா, இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க பிள்ளைகளா, இந்த 20-25 வயதில் மிகப்பெரிய ஞானம் வந்து சேரும். யாரையும் காயப்படுத்தாமல், யார் மீதும் காயங்களை ஏற்படுத்தாமல் வாழ்க்கையில் நாம் கடந்து ஜெயித்தபடி போய்கொண்டே இருக்கலாம். நம்மை பார்த்து எல்லோரும் வருவார்கள், நம்மிடத்தில் எல்லோரும் ஆசையாகவும் அன்பாகவும் இருப்பார்கள். நாம் யாருக்கும் பகை இல்லாமல் வாழ்ந்து அப்படி தெளிஞ்சிட்டு போயிடலாம். இதுதான் செய்தி.
அவன் சொன்னான் கடைசியாக, நீ போ புத்தா, என்னை மன்னித்து விடு புத்தா. புத்தன் சொன்னான், உன்னை என்னால் மன்னிக்க முடியாதப்பா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, புத்தனா மன்னிக்க தெரியாதவன் புத்தன் இப்படி சொல்லலாமா? புத்தன் அதற்கு நியாயம் சொன்னான். ஏன் அப்படின்னு கேட்டான் அந்த பையன், ஏன் என்னை மன்னிக்க முடியாது? புத்தன் சொன்ன பதில், ஞானம் இருக்கின்றவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவன் சொன்னான், நீ துப்பியது நேற்று, இன்றைக்கு 24 மணி நேரம் கடந்து விட்டது. எத்தனையோ அனுபவங்கள் என்னை வந்து சேர்ந்து விட்டது. நேற்று இருந்த புத்தன் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு நான் புதிதாக இருக்கிறேன். நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கை ஆறு, நீ துப்பிய நீர் கடலில் கலந்து விட்டது. இப்பொழுது ஓடிக்கொண்டிருப்பது புதிய நீர், இதுவும் கடந்து போகும், போய் வா என்றான். இவ்வளவுதாங்க வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். ஆறாத ரணங்களையும் ஆபாசமான எண்ணங்களையும் குறைகளையும் சுமந்து கொண்டு செல்லுகின்ற வரைக்கும் வாழ்க்கை வசதியானது இல்லை. இதோ இந்த வினாடி பிறந்திருக்கிறோம், இதோ இந்த வினாடி நம் கையில் கிடைத்திருக்கிறது. அந்த வினாடியை முழுமையாக அவேர்னஸ், விழிப்புணர்வோடு வாழ்ந்து அடுத்த வினாடிக்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழல் அமைகிறதா? அப்படி அமைந்தால் அந்த வினாடியையும் அந்த விழிப்புணர்வோடு வாழ்ந்து கடப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த முறை நான் உங்களை சந்திப்பேன். ஆனால் அந்த சந்திப்பு நிச்சயமாக வேறு ஒரு சிகரத்தின் உச்சத்தில் நிகழ வேண்டும். தனித்தனியாக சந்தித்தாலும் பரவாயில்லை, ஒட்டுமொத்தமாக சந்தித்தாலும் பரவாயில்லை. அடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கை உயர்ந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு கோரிக்கையை வைத்து